எத்தனை பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? அதோ அந்த பொன்னம்பல மேட்டிலே தென்படப் போகிற மகரஜோதி தரிசனத்திற்காக என்று மட்டும்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, திருவாபரண பெட்டியின் வருகைக்காகவும் இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திருவாபரண பெட்டியில் அமைந்துள்ள ஆபரணங்கள் பற்றி சொன்னோம். அவை அத்தனையும் பசும் பொன் என்று சொல்லப்படக்கூடிய மிக உயர்ந்த பொன்னால் ஆனவை. நமது இல்லத்திலே ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு நகைகளை அணிவித்து பார்ப்பதற்கு ஆசைப்படுவோம். காலிலே தண்டை போடுவோம், விரல்களிலே மோதிரம் போடுவோம், கழுத்திலே செயின் சங்கிலி அணிவிப்போம். அதே போல மணிகண்டனும் ஒரு குழந்தை தானே, பம்பை ஆற்றிலே கிடைத்தவன் தானே. அந்த மணிகண்டனுக்கும் ஆபரணங்கள் அணிவிக்க வேண்டும் என்பதற்காக பந்தட அரண்மனையிலே தயார் செய்யப்பட்ட நகைகள்தான் இந்த திருவாபரண பெட்டியில் அமைந்துள்ளன. இந்த நகைகளை அணிவிக்க போனால் அவன் துறவி. ஒரு துறவி தங்க நகைகளை அணிந்து கொள்ளலாமா? பந்தட மன்னனின் விருப்பத்திற்கு இணங்க வருடத்திலே ஒரே முறை, அதாவது இன்றைய தினம் தை மாதத்தின் முதல் நாள் மகர சங்கராந்தி தினம், இன்றைய தினத்திலே அந்த நகைகளை ஐயப்பன் அணிந்து கொள்கிறான். யாரை திருப்திப்படுத்த? தனது தந்தையையும் தாயையும் தனது சகோதரனான ராஜராஜனையும் திருப்திப்படுத்த அந்த நகைகளை அணிந்து கொள்கிறான். இந்த நகைகள் அணிந்து கொண்ட பிறகு, தரிசனம் பூர்த்தியான பிறகு ஒரு சில நாட்களுக்கு பின்னால் மீண்டும் பந்தளராஜா அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படும். அந்த நகைகள் அத்தனையும் அங்கே பத்திரமாக பாதுகாக்கப்படும். வருடத்திலே ஒரு முறை மட்டும் எடுக்கப்பட்டு அந்த நகைகள்தான் இன்னும் சற்று நேரத்திலே இந்த சன்னிதானத்தை அடைய உள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.